ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஒரு vlog பார்க்கலாம். அதாவது மூணார் போன அந்த ட்ராவல் vlog தான் பார்க்கலாம். நாங்கள் மூணார் வந்து போயிருந்தோம். அதாவது ஒரு 2-3 நாளைக்கு முந்தைய போயிருந்தோம். வீடியோ வந்து போடுறதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதனால தான் போட முடியலை. மூணார் என்ன திடீர்னு போனோம் அப்படின்னா, பசங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்க. ஆனால் நம்மளுக்கும் டைம் இல்லை. போகணுன்ட்டு அப்படியே தட்டுப்பட்டு போய்கிட்டே இருந்து நாளெல்லாம் கிடந்துட்டு இருந்து அதனால் 20th அன்னைக்கு நைட்டில் ஒரு 12 போல் நாங்கள் வந்து கிளம்புனோம். வெளியில் நைட்டில் ட்ராவல் பண்ணோம். வண்டி ஓட்டினது வந்து என்னோடய தம்பி தான் வண்டி ஓட்டினான். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட், நானும், பசங்க எல்லாருமே நாங்கள் போனோம். எங்கள் காரில் தான் போனோம். காலையில் ஒரு 6:30 அந்த டைம்லலாம் நாங்கள் வந்து மூணார் அந்த நம்ம வளைவு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து வளைவுக்கு முந்தியே ஒரு 5 மணி போலலாம் வந்துட்டோம் வளைவுக்கிட்ட. ஆனால் 6 மணி போல் மேலே வந்துட்டோம். ஒவ்வொரு இடத்துலையும் நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ ஷூட் அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். பசங்க வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு டயர்டு அப்படி எதுவுமே இல்லை. அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக அப்படியே இருந்தாங்க. நாங்கள் அப்படியே அங்கெல்லாம் ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்தோடனே ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு ரூம் எடுத்தோம். முதல்ல அங்கேருந்து வரும்போது புக் பண்ணியிருந்தோம். அது எங்கே அப்படின்னா ஒரு காட்டேஜ் வந்து புக் பண்ணியிருந்தோம். அந்த காட்டேஜ் வந்து அப்புறம் திடீர்னு இடையில வரும்போதே நிறைய அந்த டிரைவர்ஸ் வந்து, அதாவது ஜீப்பில் உள்ள டிரைவர்ஸ் வந்து கேட்கும்போது, நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்களா, இந்த இப்படி நாங்கள் ஹோட்டல் காமிக்கோம் உங்களுக்கு, நீங்கள் என்றைக்கு நிறைய பேர், அதாவது நாங்கள் 6 பேர் ஆயிட்டோமா, அப்போ உங்களுக்கு நாங்கள் ரூம் தரோம், நீங்கள் வந்து தங்குறீங்களா, உங்களை நாங்களே சுற்றி பார்க்க கூட்டிகிட்டுலாம் போவோம் அப்படி இப்படின்ட்டாங்க. அப்போ சரின்னு சொல்லி காட்டேஜுக்கு போட்டிருந்தோம். அமௌண்ட்டு ஒரு 500 ஃபஸ்ட்டு நாங்கள் பே பண்ணியிருந்தோம். ஒரு நாள் வாடகை மட்டும் 5000 காட்டேஜில். அப்போ 2 நாள் வாடகைக்கு அப்படிலாம் யோசிச்சிருந்தோம். கடைசியில் இருக்கிற அங்கே முடியாது, அங்கே போகலையா. அப்போ இவங்க கேட்டோன்னே சரி, காட்டேஜில் என்ன சொல்லிட்டாங்கன்னா 11 மணி போல் தான், 11 மணி 11:30 போல் தான் ரூம் கிடைக்கும்ன்ட்டாங்க. அப்போ அது வரைக்கும் நம்ம காலையிலே போய் ஒரு மாதிரி இருக்கும்ல, பசங்க வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்களா, அதுக்காக தான் சரி நம்ம அப்போ போன உடனே நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணி அந்த ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிட்டோம். போனோடனே ஒரு ரூம் தான் எடுத்தோம், அதாவது சிங்கிள் பெட்டு இருந்தது தான். நாங்கள் போனோம், போய் அந்தால நல்லா வாஷ்லாம் பண்ணிவிட்டு, ஆனால் மேலெலாம் கழுவவே முடியாது, அதாவது குளிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா அவ்வளோ ஐஸ் மாதிரி தண்ணி இருந்ததுங்க. நம்ம ஹீட்ரு போட்டு இதுங்கெல்லாம் இப்போ வந்து கேஸ் இல்லை அப்படின்னதுனால அவங்க வந்து கொஞ்சம் முன்னாடியே அவங்க அதில் வச்சுருக்காங்க. கேஸ் இல்லை, அதனால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால் வெந்நி வராது அப்படின்னு திடீர்னு வரோம். நம்ம எப்போ மாதிரி சொன்னால் ஒரு வேளை அவங்க போட்டு அப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியலை. எங்களுக்கு தேவைப்படலை, அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், அப்போ போனோம். போய் அந்தால நல்லா ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்தால நல்லா எல்லா வேலையும் காலையில் உள்ள வேலைகள்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு அந்தால ரூமில் இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் பசங்கள்லாம் படுத்து இருந்துச்சாங்க. நாங்கள் 6 பேரும் காலையில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் அந்தால வெளியில் வந்தோம். அப்புறம் வந்து நான் போச்சில் கொஞ்சம் காலையில் டிஃபன்லாம் கொஞ்சம் கொண்டு போயிருந்தேன். என்ன அப்படின்னா, அங்கே வந்து இப்போ கேஸ் பிரச்சனைங்க நம்மளுக்கு இருக்கா, இதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். அப்போ ஒரு வேளை தட்டுப்பாடு வந்துட்டா அங்கே சாப்பாடெலாம் கிடைக்கலன்னா பசங்களுக்கு கஷ்டம் இல்லை, அதனால சாப்பாடு கொண்டு போயிருந்தேன். காலையிலக்கு டிஃபன் கொண்டு போயிருந்தேன். மறுபடியும் மதியத்துக்கு மாதிரி புளியோதரை லெமன் சாதம் அப்படி வச்சுருந்தேன். கொஞ்சம் பழங்கள்லாம் கொண்டு போயிருந்தேன். ஏன்னா திடீர்னு நம்ம காட்டு சைடு எங்கேயும் போய் காட்டேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நேரம் வெளியில் நம்ம போய் அப்படி இப்படி அலையணுமே அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனேன். ஆனால் நாங்கள் போனது மூணார் ஜங்ஷன்லேயே, அதாவது நம்மளுக்கு கன்னியாகுமரி ஜங்ஷன் அப்படிலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மூணார் பஸ் ஸ்டாப்பு, அதாவது நம்ம பஸ்லாம் நிறுத்தி விட்ருப்பாங்கள்ல, அந்த இடங்கள் வந்து அதில் பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஹோட்டல். பிரபு நல்லா இருந்தது அந்த இடத்துக்கு. அந்தால நாங்கள் போனோம். போயிட்டு நல்லா பார்த்தோம். அங்கே போய் தங்கிட்டு நல்லா இதெல்லாம் முடிச்சுட்டு அந்தால நாங்கள் வெளியில் கிளம்பி வந்தோம். அப்புறம் ஒவ்வொரு இடமா பார்த்தோம். அந்த ஜீப்பில் வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லி சொன்னல, ஜீப்புக்கு வாடகை வந்து ஒரு நாளைக்கு 3000 வாடகை. இதெல்லாம் சரின்ட்டு நாங்கள் போனோம். 2 நாள் கம்ப்ளீட்டாக தங்கிட்டோம். அந்தால போய் நல்லா சுற்றி பார்த்தோம். காலையிலே டிஃபன் எல்லாமே கொண்டுகிட்டே போயிட்டேன்.
நம்ம அந்த ஜீப்பில் வச்சே கொண்டு போயிட்டோம். நம்ம கார்லாம் மேலே குத்தர ஏறலாம் செய்யாது. ஒரு சில இடங்கள் நம்மளுக்கு மாதிரி தெரியாது. அதனால ஜீப்பில் அங்கே ஒன்று நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தாராளமாக சூப்பராக போகலாம். அப்படி போனோம். ஜீப் தான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்சி எல்லாருமே நின்று ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. உண்மையிலே பசங்களோட சந்தோஷம் தான் நம்மளுக்கு. எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கும். அதாவது பண கஷ்டங்கள் இருக்கும், வேறு ஏதாவது பிரச்சனைகள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும், அப்படி நிறைய இருக்கும். ஆனால் நம்ம வெளியில் போயிட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த நேரம்லாம் ஒரு மனசுக்கு ஒரு அந்த எண்ணங்களே தோணாதுங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் அவங்க அப்பாவும் எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம பசங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களான்னு நாங்கள் ரொம்ப இது நினைக்கிட்டோம். ஏன்னா இது நாங்கள் போகணுன்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணது. கடைசியில் எங்களுக்கு இன்றைக்கி தான் அதுக்கு உள்ள ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தது. போனோம். நிறைய சாதனங்கள் இருந்து இது ஒரு கார்டன் போய் பார்த்தோம். அங்கே ஒரு இது இருந்தது, என்னது நம்ம அருவி இருந்தது. அந்த அருவியில் நல்லா சாலம் குளித்தான். நாங்கள்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு அடுத்து எங்கே வந்தோம் அப்படின்னா, அந்த செடி அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நிறைய மருந்து ஐட்டங்கள் மாதிரி, மறுபடியும் தேன், செண்டு பாட்டல் அதெல்லாம் அங்கே உள்ளேயும் அதே மாதிரி கார்டன் தான் இருந்துச்சு. அங்கே போய் உள்ள போக சொல்கிறாங்க. நம்மளுக்கு எதுவும் தைலங்கள் கால் வலிக்கு தலைவலிக்கு அப்படி எதுக்கும் வேணும் அப்படின்னாலும் நம்ம அதை போய் வாங்கிக்கிடலாம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் போய் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, உள்ள ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க. கொண்டு விட்டுட்டு ஒரு அரை மணிக்கூர் நம்ம சுற்றி அப்படியே எல்லா மரத்தையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் வெளியில் நம்ம மறுபடியும் அங்கே போகலாம். அங்கே சாக்லேட்டு அதில் நிறைய இருந்ததில்ல. அதில் நான் என்னதெல்லாம் வாங்கினேன்னா, கொஞ்சம் பட்டை கிராம்பு சாக்லேட்டு மறுபடியும் காப்பி தூள் டீ தூள் அப்படி எல்லாமே வாங்கிட்டு அந்தால வந்தோம். பசங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தோம். ஆனால் ஒவ்வொரு இதையும் நம்ம பார்க்க போகிறதுக்கு உள்ளே பேமெண்ட், அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். அங்கே பெரிய ஆட்களுக்கு 120 ரூபா. அந்த அந்த அருவி தண்ணி வருதுன்னு சொன்னால அந்த இது போகிறதுக்கு 120 ரூபா, பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு 60 ரூபா அந்த மாதிரி. அதுக்கு போயிட்டு வந்தோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே அப்புறம் ஃபுல்லாக நல்லா ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் அப்படி போய் நல்லா மலைகள்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம். நல்லா அதில் அந்த காப்பி எஸ்டேட் இந்த இதுக்கு போனோம். நான் சொன்னால அந்த கார்டன் இதுக்கு போனோம். இதுக்கும் அதே மாதிரி 400 ரூபா. நாங்கள் 4 பேர் 5 பேர் போகிறதுக்கு 400 ரூபா. அப்புறம் உள்ளே போன பிறகு அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுத்தாந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்த பிறகு நம்ம சாதனங்கள் எதெல்லாம் வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கிடலாம். அதெல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம். அதை வெளியில் வரச்சில் ஃபுல்லுமே ஜீப்பில் தான். நம்ம வெளியில் வந்தோடனே அந்த அண்ணன் நிற்பாங்க. உடனே நம்ம அவங்க வண்டியில் ஏறிடலாம். நம்மளுடைய தமிழ் மெம்பர் தான். அவங்க கேரளாவில் உள்ளவங்கள்ல. அவங்க திருநெல்வேலி மாவட்டம் தான். அங்கே உள்ளவங்க தான். அங்கே போய் நம்மளே மாதிரி தான் பிழைப்புக்காக போனவங்க தான் அவங்க. அங்கேயே அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க. நல்லா பேசிக்கிட்டாங்க. அவங்களோட நம்பர்லாம் வாங்கி வச்சேன். அவங்களோட ஹோட்டல் அந்த அட்ரஸ் எல்லாமே வாங்கி வச்சேன். அவங்களும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வாங்கி வச்சாங்க. எல்லாம் வச்சுட்டு நல்லா பேசினாங்க. நம்ம திருப்பி நாங்கள் வருவோம் அப்படி சொல்லியிருந்தேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கினாங்க. அதே மாதிரி ஹோட்டலில் உள்ளவங்களும் நல்லா கவனித்தாங்க. மனசுக்கு நல்லா இதாக இருந்தது. அதாவது நாங்கள் போன எங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் இருந்து பார்த்தோம். ரொம்ப கூட்டம் இருந்தது, ஆனால் ரொம்பன்னு இல்லை, நியாயமான அந்த அளவுக்கு கூட்டங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு மதியம் சாப்பாட்டுக்கு புளியோதரை கொண்டு போயிருந்தோம். அப்போ அந்த மலையில் நின்று ஜீப்பில் நின்றுல அந்த இடத்துல இருந்து நல்லா நாங்கள் சாப்பிட்டோம். லெமன் சாதம் புளியோதரெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கே வந்துட்டோம். அப்புறம் ரூமுக்கெலாம் வந்தோம். அடுத்து அதையும் நைட்டில் நம்மளுக்கு வேறு ஒரு ரூம் வைக்கிறோம். நாங்கள் இதை எடுத்தோம். அப்படியே ஒவ்வொரு இடங்களாக பார்த்துட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு 8 இடம் ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு பிறகு அடுத்த நாள் ஒரு 8 இடம். மொத்தம் 24 இடமா என்னதான் இருக்கா நம்ம பார்க்க வேண்டியது. நாங்கள் ஒரு 16 இடங்கிட்ட நாங்கள் பார்த்துருந்தோம். என்ன ஒரு 8 இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆண்டவருக்கு சுத்தமானா இன்னொரு நாள் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிருக்கோம். பசங்களுக்கு ஆசை. ஆனால் ஒரு மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன். சிலவங்களுக்கு வாமிட்லாம் வரும்ல, அவங்கெல்லாம் போனாங்கன்னா கண்டிப்பாக வாமிட் வரும். ஏன் அப்படின்னா அந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அதே ஒரு 72 வளைவாக என்னதோ இருக்குங்க அங்கே மூணாரில்.
கீழே இருந்தே அந்த மலையில் மேலே வேற போகுது. அது அப்படியே போகும்போது ஒரு சிலருக்கு அது ஒத்துக்கிட மாட்டேங்குது. மறுபடியும் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்யலை. மறுபடியும் அதே மாதிரி கீழே இறங்கும் போதும் அது ஒரு மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் அவங்க அப்பா கொத்தையில் ஒரு மாதிரி தலை ஒரு மாதிரி சுற்றின மாதிரி இருக்குன்னு அப்படியே படுத்துக்கிட்டாங்க. மற்றபடி எங்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்யலை. அதனால போனோம். போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா டீ எஸ்டேட் மாதிரி போனோம். அங்கே எஸ்டேட்டில் போன பிறகு அங்கேயும் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். மறுபடியும் இங்கே வந்த பிறகு ரூம் எங்களுக்கு தந்தாங்களா, அந்த ரூம் தான் இது. ரூம் வந்து எப்படின்னா ட்ரிபிள் பெட்டு பார்த்துக்கிடுங்க. நான் வந்து இது வந்து 2வது நாள் நாங்கள் வந்து மொதல் நாள் நைட்டில் எங்களுக்கு தங்குறதுக்கு தந்தாங்களா, அந்த அதில் நாங்கள் படுத்து எந்திரிச்ச பிறகு தான் இது காமிக்கேன். அங்கே எப்படி விரித்து சூப்பராக வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்தது. கீழே ஒரு தூசி அழுக்கு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப நீட்டாக இருந்தது. இதில் ஒரு 4 சேரு, அதில் ஒரு டீபா போட்டு, அதில் ஒரு ஜக்கு வச்சு, அதில் ஒரு 3 கண்ணாடி டம்ளர் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம கை வாஷ் பண்ணுறதுக்கு அதில் ஒரு கண்ணாடியும் அதில் ஒரு இதாக இருக்குது. அப்புறவு லெட்டின் பாத்திரம் வந்து 2 இருக்குது. இந்த சைடில் ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு இந்த நம்ம வாசல்கிட்டே ஒன்று இருக்குது. இதில் ஒன்று இருக்குது. அதில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்குது. அதாவது நம்ம கண்ணாடி பார்க்குற மாதிரி. அதுக்கு பிறகு இந்த சைடில் ஒன்று இருந்து அப்படி இதுதான் நம்ம படி, அதாவது 3வது ஸ்டெப்பில் மேலே தான் நாங்கள் இருந்தோம். ட்ரிபிள் பெட்டு நாங்கள் 2 பேராகவே படுத்துக்கிட்டோம். ஷாலமும் என் தம்பியும் பெர்லின் பெர்சி, அதுக்கு பிறகு நானும் அவங்க அப்பா அப்படி எல்லாருமே நாங்கள் 6 பேருமே ஒரே ரூமுக்குள்ளே தங்கியாச்சு. அந்தளவுக்கு நல்ல பெரிய ரூம்பு இந்த இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடங்கள் வந்து இப்படி தான் இருக்குது. நாங்கள் வந்து 2வது நாள் என்ன செஞ்சோம் அப்படின்னா, காலையில் டிஃபன் அங்கேயே சாப்பிட்டுட்டோம். அங்கேயே நல்ல சாப்பாடு, நம்ம வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. சூப்பராக இருந்தது. அதனால் 2வது நாள் சாப்பாடு அங்கே தான். மறுபடி ஹோட்டலில் ரொம்ப ஒன்றும் அமௌண்ட் இல்லை. ஆனால் அங்கே இருந்த மாதிரிலாம் அங்கே அமௌண்ட் ரொம்ப இல்லை. என்ன அப்படின்னா, இது ஹோட்டல் பார்த்திங்களா, நம்ம வீட்டை விட்டு வெளியில் ரொம்ப வெளியில் வர முடியாது. அங்கே வந்து கொஞ்சம் வெளியில் இயற்கையெல்லாம் ரொம்ப பார்க்கலாம். இங்கேயும் பார்க்கலாம். அந்த ஜன்னல் 3 டோர் இருந்து பார்த்திங்களா, அதெல்லாம் திறந்தா சூப்பராக நம்ம பார்க்கலாம். ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப திறந்து அப்படி இதுங்களா, நாங்கள் போகும்போது நல்ல மழை, சாயங்காலம் போல் நல்லா மழை பெஞ்சது. ஃபஸ்ட் நாள் மழை சாயங்காலம். அதெல்லாம் நாங்கள் இருக்கிறது வீட்டில் இங்கே ரூமில் வந்து இருக்கோம். மழை, நல்ல மழை. அதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நல்லா சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு படுத்துட்டோம். கால் கீழே வச்சா அந்த தரையில் அப்படியே நம்மளுக்கு, அதாவது ஐஸ் கட்டியை நம்ம தூக்குனா எப்படி ஜில்லுன்னு இருக்கும், அந்த மரத்துக்கிட்ட அதே மாதிரி இருக்குது. காலில் செருப்புலாம் போடாமலாம் நடக்க முடியாது. அப்படி இருந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து இதுதான். இதில் தான் 3வது ஸ்டெப்பில் நாங்கள் வந்து இருந்தோம். ஹோட்டல் வந்து பெரிய ஹோட்டல் தான், ஜங்ஷனில் தான் இருக்குது. நல்லா ரேட் வந்து ரொம்ப ஒன்றும் இல்லை. ஒரு நாள் வாடகை ஒரு 3000 இருக்கும்னு சொல்லி நினைக்கேன். அப்போ 2 நாள் வாடகை 6000. அப்புறம் அதே மாதிரி ஜீப்புக்கும் 3000 அவ்வளோதான். அப்போ 12000. மறுபடியும் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு நம்ம செலவு, மறுபடியும் ஒவ்வொன்றா நாங்கள் பார்க்க போனோம்ல, அங்கே போகிற இடத்துலலாம் ஃபீஸ். இப்போ 8 இடத்துக்கு போயிருக்கேன்னா 8 இடத்துலையுமே நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஃபீஸ் கண்டிப்பாக கட்டணும், ஒவ்வொரு ஆட்களுக்கும். அப்படியே இருந்துச்சு. மறுபடியும் வந்து போட்டிங் போனோம். போட்டிங்க்கெலாம் 2 பேர்த்துக்கு 400. நாங்கள் 6 பேர்த்துக்கு 1200 அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அப்படி போட்டிங்க்கெலாம் போனோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. காலையில் நாங்கள் சாப்பிட்டோம் டிஃபன் அப்படின்னு சொன்னால, அது இது தான். அவங்க அப்பாவும் நானும் பொங்கல் எடுத்துக்கிட்டோம். வீட்டில் எப்போவுமே இட்லி தானே அப்படின்ட்டு, அதனால இவங்க தான் சொன்னாங்க நீனும் பொங்கல் வாங்குனாங்க. பொங்கல் வாங்கினேன். அவங்க எல்லோரும் இட்லி வாங்கினாங்க. பெர்சியாக தான் இருக்கா. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னா, உண்மையிலே சொல்கிறேன். நம்மலாம் இந்த பணம் சம்பாத்தியம் பண்ணுறதே நம்ம பசங்களுக்காக தான். அதனால் சரி அவங்கள என்ஜாய் பண்ண ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் காலையில் டிஃபன், அதாவது என்னதெல்லாம் இருந்ததுன்னா, இட்லி, தோசை, பொங்கல், மறுபடியும் வடை, சாம்பார், சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி அவ்வளோ இருந்தது. எல்லாம் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தோம். வந்தோடனே ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து ஃப்ளவர் கார்டன், நல்லா பூ, சூப்பராக ரோஸ் பூ, அந்த பூ இந்த பூனே அதை பார்க்க அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. இதுக்கும் உள்ள நம்ம வர்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து உண்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னா, பெரிய பிள்ளை இந்த நாங்கள் பெரிய ஆட்களுக்கு ஒரு இது. எங்களுக்கு 120 எல்லா இடமே மேக்ஸிமம் 120 தான். மறுபடியும் சின்ன பிள்ளைங்களுக்கு 60 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க.
போட்டு எல்லாருமே நாங்கள் போனோம். போய் பார்த்தோம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதாவது பசங்க ஒவ்வொரு இடத்துலையா நின்று 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 எடுத்தாங்க. சரி என்ன அடுத்த தடவை வரும்போது இந்த இடத்துக்குலாம் போக வேண்டாம், ஏன்னா இது பார்த்துட்டோம், என்ன அதனால் அடுத்த தடவை வரும்போது நம்ம வேறு இடங்களுக்கு போனோம் அப்படின்ன மாதிரி. அதுக்கு பிறகு இதுக்கு மட்டுமே நாங்கள் இதில் கொஞ்ச நேரம் நாங்கள் பார்க்கும்போது மட்டுமே அவ்வளோ இதாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இதே நாங்கள் சுற்றி வந்தோம். ஏன்னா அவ்வளோ பூச்செடி இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருந்து. ரோஸில் நம்மலாம் இந்த சின்னதாக அது 1 2 இருக்கும், வேணா ஒரு 10 போல் இருக்கணும் எங்கெல்லாம் ஒரு கொத்தில். அங்கே ஒரு செடியில் ஒரு 50 100 பூ இருக்கும், அந்த மாதிரி கிடக்கு. நம்ம ரோஸ் மாதிரி இல்லை, எல்லாம் அந்த ஊட்டி ரோஸ் தான், அப்படி இருந்தது. நாங்களும் கேட்டு பார்த்தோம், அதெல்லாம் இல்லை போயிட்டு அப்படின்னாங்க செடி. அப்படியே நிறைய செடி நம்மளை மாதிரி கத்தாழை, மறுபடியும் கத்தாழையில் நிறைய வகைகள் கத்தாழை இருந்துச்சு. அப்படியே ரோஸ் செடி, மறுபடியும் வேறு டாலியா மாதிரி அப்படி இப்படின்னு நிறைய செடிகள் இருந்தது. பசங்க எப்படின்னா ஓடி ஓடி போய் ஒவ்வொரு இடத்துலையா நின்று, ஆனால் நல்லா அழகாக பார்க்குறதுக்கு வரிசையே போகிறதுக்கு டோக்கன் கொடுத்தோன்னே நம்ம வரிசையே போய்கிட்டே இருக்கலாம். அவங்க யாரும் முந்தி போகணுன்னா அவங்க முந்தி போய்க்கிடுவாங்க, அந்த மாதிரி. அப்படி நல்லா இருந்தது. இடங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள். மூணாறு அப்படிங்க போகும்போது முந்தி நினைப்பேன் கேரளாவுக்கெலாம் போயிருக்கோம், ஆனால் வந்து மூணார் போனதில்லை. இது வந்து நாங்கள் தேனி ரூட்டுக்கு போனோம். தேனியில் போய் அதிலேருந்து நேராக அதிலேருந்து ஒரு 65 கிலோமீட்டர்கிட்ட இருக்குது மூணாருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லுமே மலை தான், மலையில் மேலே ஏறணும். நம்ம தேனியுமே மலை தான். எப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் பாட்டி ஊருக்கு போயிருக்கோமா, அங்கே அதாவது வண்டி பெரியார் அந்த இடத்துக்கு போச்சுல, அங்கேயும் நல்லா அப்படி தான் இருந்தது. இடங்கள்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஆனால் அப்போ வந்து பசங்க வந்து எனக்கு மூத்தவ மட்டும் இருந்தா, சின்னவ வந்து கையில், அதாவது பெர்லின் வந்து கைப்பிள்ளை, மூத்தவ மட்டும் கொஞ்சம் பெரிய பிள்ளைன்னா அவளுக்கு ஒரு 2 2.25 வயசு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அந்த சமயம் போனது அவளுக்கு ஞாபகமே இல்லை. அப்போ இவங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஸ்டேஜில் நம்ம கூட்டிகிட்டு போனால் தான் அதுங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிடும். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்களை கூட்டிகிட்டு போனாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கும் என்னென்னா, எங்கள் அம்மா அப்பா எங்களை நல்ல குற்றாலம் நாங்கள் நிறைய தடவை போயிருக்கோம், அதனால் எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். குற்றாலம் இப்படி தான் இருக்கும், நல்லா அருவி தண்ணியில் நல்லா குளிப்போம். குற்றாலம், பாபநாசம், மணிமுத்தாறு அப்படி எல்லா இடமும். அதே மாதிரி இப்போ இந்த பசங்க இவங்க போயிட்டு வந்ததும் இவங்களுக்கும் அந்த ஞாபகங்கள் வந்து மறக்கவே செய்யாது அவங்க காலங்கள் வரைக்கும். எப்படின்னு சொல்லுவாங்க, நாங்கள் போனோம் அந்த இடம் பார்த்தோம் இந்த இடம் பார்த்தோன்னே. அதே மாதிரி ஒவ்வொரு இதையாக நாங்கள் பார்த்துட்டு போனோம். 2வது நாளும் ஜீப்பு தான். 2வது நாள் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா, மதியானம் வந்து காலையில் நம்ம ஹோட்டல்லே முடிச்சுட்டு நாங்களாம் நல்லா துணியெல்லாம் மாற்றிட்டு எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி வெளியில் வந்து நல்லா சுற்றிட்டு, அடுத்து கொஞ்சம் தூரம் சுற்றிட்டே இருக்கும்போது மதியானம் அந்த 1 மணி 1:30 டைமில் இந்த தள்ளுவண்டி வச்சுருப்பாங்களா, தள்ளுவண்டின்னா நம்ம வண்டி மாதிரி இல்லை, நம்ம ஜீப்பு மறுபடியெல்லாம் அந்த குட்டி யானை மாதிரி அப்படிலாம் வச்சுருப்பாங்கல்ல, அவங்க வந்து சாப்பாடு கொண்டு வந்து ரோட்டோரமாக நிற்காங்க. அப்படியே நிறைய பேர், அவங்க ஒரு ஆள் தான் இல்லை, கொஞ்சம் இவங்க கொஞ்சம் ஒரு இடத்துல நிற்காங்கன்னா கொஞ்சம் இடம் தள்ளி ஒருத்தவங்க அப்படியே நிற்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட, ஏன்னா ஹோட்டலே இல்லை, எல்லா ஹோட்டலுமே பூட்டு தான், ஏன்னா கேஸ் இல்லாதனால. அங்கே வந்து கொஞ்சம் மலை ஏரியாவா, அதனால் ரொம்ப விறகுகளுமே தட்டுப்பாடு தான். எப்படின்னா மரங்கள் வெட்டவே மாட்டுக்காங்க அவங்க. மரம்லாம் அப்படியே சூப்பராக அழகாக என்ன மரங்கள் இருக்குது. நம்மலாம் லேசாக காட்டு செடி முளைச்சோடனே பிடுங்கி தூரப்பட்டுரும், அவங்க வந்து ஒன்றையுமே பிடுங்க மாட்டாங்க போலுக்கு, அவ்வளோமே அப்படியே நிற்கி. ஒரு செடிகள் கூட இந்த வெட்டி தூர போடாத மாதிரி அவங்க அந்த நல்ல மரத்தை இதுங்கிறாங்க. அதனால் அந்த இடங்கள்லாம் நல்லா மழை வர்றதுக்குள்ள அந்த இது இருக்குது. நல்லா எப்பவும் பனி மூட்டம் தான், அப்படி இருக்குது. சூப்பராக இருந்தது கிளைமேட்லாம் அப்படி இருந்து. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு டிசம்பர் மாதம் வாக்கில் வரணும், அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இதை விட நல்லாயிருக்கும். எங்களுக்கு இந்த குளிர்லையே தாங்க முடியலை, ஆனால் அந்த மாதம்னா நல்லா ஜில்ஜில்னு இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இதெல்லாம் சரின்னு சொல்லிட்டோம். அதுதான் சீசன் டைம், அந்த டிசம்பர், நவம்பர், டிசம்பர் அந்த மாதிரி. அதனால் அப்படி சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த இடங்களுக்கு போனோமா, அப்போ அங்கே வந்து சாப்பாடு தந்தோன்னா நாங்கள் என்ன செஞ்சோம், அதெல்லாம் சாப்பாடு
ஒரு சாப்பாடு விலை என்ன அப்படின்னா 100 தான், ரொம்ப ஒன்றும் இல்லை, 100. அரிசி வந்து நல்ல சம்பா அரிசி, அதாவது வெள்ளை சம்பா இல்லை, இது செங்கல்பட்டு ரைஸ் இருக்குல்ல, இப்படி இல்லை, நல்லா சிவப்பு சம்பா அந்த மாதிரி அரிசி. அதனால அந்த சாப்பாடு, மறுபடியும் மோர் குழம்பு, சாம்பார், அதுக்கு பிறகு மீன் குழம்பு, இது 3 குழம்பும் வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு என்னதெல்லாம் கூட்டு வச்சுருந்தாங்கன்னா, அவியல் கூட்டு, எங்கள் ஊர் அவியல் கூட்டு சூப்பராக இருந்துச்சு. அவங்க அவியல் கூட்டம் கோஸ் பொரியெல்லாம் நம்ம வைக்கிறது போலயே இருந்து, உண்மையிலே சொல்கிறேன். சாப்பாடு அங்கே வந்து நல்லா நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்டோம் அதே மாதிரியே இருந்தது. அதுக்கு பிறகு கோஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டோமா. அப்புறம் ஊறுகாய், ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் வச்சுருக்காங்க, அது அந்த 3 கூட்டம் 3 குழம்பும் வச்சு சாப்பாடும் தந்தாங்க. நம்ம வயிற்றுக்கு எவ்வளோ நாளும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 100 நாங்கள் 5 பேர் அப்படின்னா 6 பேர். சாலம் என்ன செஞ்சேன் அப்படின்னா, பிரியாணி வேணும்னா பக்கத்துலேயே பிரியாணியாக அவங்க வச்சுருக்காங்க. அப்புறம் அதெல்லாம் சிக்கன் பிரியாணி வாங்கினா அவனுக்கு, அதுக்கு ரைத்தா அதெல்லாம் வச்சு வச்சுருந்தாங்க. பிறகு சிக்கன் பீஸ்லாம் இருந்துச்சு. அது வந்து 180 ரூபா, இது வந்து 100 சாதா சாப்பாடு. அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் நாங்கள் கிளம்பி இடங்கள் பார்க்க தான் போனோம். ஃபுல்லுமே சுற்று தான், ஒரு நேரம். அது வந்து நம்மளுக்கு டயர்டாக இருக்கும், கொஞ்ச நேரம் போய் படுக்கணும், ஐயோ எப்பண்டா வீட்டுக்கு போவோம் அப்படிலாம் தோணல. ஆனால் அப்படிலாம் தோணவே இல்லை. போனோம் ஃபுல்லுமே ட்ரைவ் தான், போய்கிட்டே இருக்கணும். எவ்வளோ தூரம் போனாலும் நம்மளுக்கு வந்து அது வந்து டயர்டே ஆகலை. ஆனால் ஓட்டுறது அவங்க தான் நல்லா ஸ்பீடாக ஓட்டுறாங்க. நம்மளுக்கான ஒவ்வொரு வளைவுலையும் வளைஞ்சு போகும்போது கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது. ஏசப்பா இவ்வளோ வேகமாக போகிறாங்களே அப்படின்ட்டு. நான்லாம் ஏசப்பா சுத்திரம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஆனால் எதிர்த்து வர்ற வண்டிக்காரவங்க அவங்க சைடை பிடிச்சி அழகாக போகிறாங்க. நம்ம ஏரியாவில் நம்ம இந்த வளைவில் போனோன்னா அவங்க அதுக்கான அங்கே பின்னாடி ஏறி வந்துடுவாங்க, அந்த கோட்டுக்கு அந்த பக்கம். அவங்க அப்படிலாம் வரவே இல்லை, கரெக்டாக அவங்கவுங்க இதுக்குள்ளே போகிறாங்க. அதனால தான் அந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டை தவிர்க்க முடியும். எப்படின்னா, ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம கொஞ்சம் அங்கே தள்ளி போயிட்டாலும் ஏற்று வர்ற வண்டி கண்டிப்பாக அடிச்சிடும். ஏன்னா அந்த வண்டி அந்த வளைவில் தான் வராங்க, அவங்க இடத்துல வராங்க, நம்ம இடத்துல போகணும். அதெல்லாம் விட்டுவிட்டு இதெல்லாம் தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா கஷ்டம்தான். அப்படியே இருந்தது. இடங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களே பார்க்க வேண்டிய இடம் தான். நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள் அந்த இடத்த. இதெல்லாம் பார்த்துட்டு ஒத்தையில் நீங்கள் வராதுங்க. அங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டீ எஸ்டேட்டுக்கு போங்க. அதாவது நம்மளுடைய ரத்தன் டாட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க இறந்தும் போனாங்க. அவங்க வந்து அந்த கேரளாவில், அதாவது மூணாரில், கேரளா ஃபுல்லுமேன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மூணாறு இடத்துல வந்து எத்தனை 8000 ஏக்கரா என்னதோ சொன்னாங்க, அவ்வளோது அவங்களுக்கு இடமா. அவங்க தான் அதை அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. அவங்க தான் அதை நிறைய பேர்த்துக்காக சேர்த்து கொடுத்துருப்பாங்க அவளுக்கு. அவங்க தான் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டீ எஸ்டேட்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது பார்த்துக்கிடுங்க. அப்புறம் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த நம்மளுக்கு டீ தூள்லாம் தயாரிப்பாங்களா, அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம். அங்கே போச்சுல என்ன அப்படின்னா, நம்ம உள்ளே வந்து என்ட்ரன்ஸ்க்கு போகும்போது அங்கேயும் இதே தான் ஃபீஸ். 120 ரூபாயோ 150 ரூபாயோ என்னதோ உண்டு. 120 ரூபா தான் நினைக்கேன் ஒரு ஆளுக்கு. பிள்ளைங்களுக்கு 60 ரூபா, இதே மாதிரி. அதெல்லாம் நாங்கள் உள்ளே போனோம். ஆனால் உள்ளே போனால் முந்தி இந்த உள்ளே போய் தயாரிக்கிறத நம்ம பக்கத்தில் நின்றுலாம் பார்க்க முடியாது. அதை வந்து அவங்க நம்மளுக்கு ஒரு வீடியோ மாதிரி போட்டு காமிச்சிக்கிட்டு மறுபடி மேலே கூட்டிகிட்டு போய் கீழே கிளாஸ் வச்சு அடைச்சிருக்காங்க. அதை நம்ம மேலே இருந்தே பார்க்கலாம், எப்படி எப்படி செய்யுது, என்னென்ன மிஷின் ஓடுது, அதை எப்படிலாம் செஞ்சு கொண்டு வராங்க, அப்படி எல்லாமே காட்டுறாங்க. அதை வீடியோலாம் எடுக்க முடியாது, அதனால தான் நான் வீடியோலாம் எடுக்கலை. அதெல்லாம் உள்ளே போய் பாருங்கள். உண்மையிலே நல்லா அதில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அதுலேருந்து எத்தனை இது நம்மளுக்கு ரெடி பண்ணி அதுக்கு பிறகு அது பேக்கிங் பண்ணி நம்மளுக்கு வருது அப்படிங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு இருந்த அந்த இடங்கள்லாம். அப்புறம் நிறைய நம்ம வந்து இந்த சத்தம் போட்டால் எதிரி அளிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அந்த எப்படி சொல்லுங்க, நம்ம சவுண்டு வந்து நம்ம அந்த அது என்னதுன்னா எக்கோ பாயிண்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா சூப்பராக இருந்ததும். நம்ம வந்து அந்த இடத்துல நல்லா அது நல்லா தண்ணிலாம் நிறைய மிந்தி கிடந்திருக்கு. இப்போ தண்ணி வற்றிருக்கு, அதனால் உள்ளே போய் இருந்ததுன்னா அதுக்கும் ஃபீஸு, நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் கடைகள் நிறைய இருக்குது.
அப்படியே நல்லா இருந்தது. இது வந்து இந்த இடம் என்னது அப்படின்னா, இது வந்து எஸ்டேட் தான். இது வந்து நிறைய இதான் கார்டன், நல்லா பூவெலாம் இருக்கும் அந்த மாதிரி. நிறைய கார்கள்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்படியே இருக்குது. இது எஸ்டேட்டுக்குள்ளே அந்த தேயிலை எஸ்டேட்டு. இது வந்து நாங்கள் உள்ளே போய் அங்கே இதுங்களா, இது வெளியில் கொஞ்சம் வேறு ஒரு இடங்கள்ல எஸ்டேட்டு. இது வந்து நம்ம பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். உண்மையிலே நாங்கள்லாம் இறங்கி பார்த்தோமா, அப்படியே சறுக்கிக்கிட்டு போகுது. அந்த இதில் வேலை செய்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு பழகியிருக்கோம், நம்மளுக்கு புதுசுனான இதாக இருக்குது. அப்படியே அந்த மலைகளில் இப்படி நானும் வண்டியில் போகும்போது நினைப்பேன், அதெல்லாம் அப்படியே சரிஞ்சிச்சு நின்று வெட்டிடலாம் அவளுக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஆனால் அதெல்லாம் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் நாங்கள் போய் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு அப்படியே அந்த எஸ்டேட்டில் இலைய இதெல்லாம் நுள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே அதெல்லாம் பார்த்தோம். நிறைய பேர் வந்திருந்து பார்த்தாங்க. அதுவும் இந்த லீவு நாள் அப்படின்னோடனே நிறைய கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க, வந்து பார்த்தாங்க. அது மாதிரி ஹோட்டலில் ரூம்லாம் நல்லா ஃப்ரீயாக இருந்தது. நிறைய ஹோட்டல் இருக்குது. நான் வந்து அந்த ஹோட்டல் அது என்ன ஹோட்டல் அப்படிங்கிறத நான் போடுறேன் இதில். அப்படியே இருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லுமே ஜீப்பில் சுற்றினோம். காலையில் நம்மளுக்கு இப்போ ஒரு 8:30 போல் நம்ம கிளம்பி போகிறோன்னு வைங்களேன். நாங்கள் அப்படி இப்படின்னு காலையில் எந்திரிக்கிறதுக்கே மணி 7, 7:30 ஆயிட்டு. என்ன அப்படின்னா அந்த குளிரில் ஒன்றுமே எந்திரிச்சுக்கிடல. அந்தளவுக்கு இருந்தாங்க. நம்ம ஏசியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஃப்ரிட்ஜே வேண்டாம். நம்ம எப்படி வைக்கமோ எலுமிச்சப்பழம் மற்றபடி இங்கேருந்து கொண்டு போன சர்பத்து எதுவுமே யூஸ் பண்ணலை. எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அப்படியே ஏன்னா அந்தளவுக்கு ஜில்னஸ் அங்கே. அந்த கூலிங் வந்து நம்மளுக்கு தாங்கலை, அந்தளவுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் சரின்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு காலையில் மதியானம் அங்கே சாப்பிட்டுட்டோமா, மறுபடியும் நைட்டு ஹோட்டல்லையே சாப்பாடு, நைட்லேயும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அந்தால ஊருக்கு கிளம்புறதுக்கு அந்தால இது இன்னும் இது வந்து நாங்கள் தங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, இது வந்து அந்த ரெஸ்டாரண்ட், அதாவது ரெஸ்டாரண்ட் சொல்லலாம், ஹோட்டல்னு சொல்லலாம். அதோட கிச்சன், அந்த கிச்சன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் இப்படி வெளியிலலாம் நம்ம ரொம்ப போனதில்லை. போனாலும் இப்படி ஹோட்டலில் உள்ள கிச்சன்லலாம் போய் சாப்பிட்டதெல்லாம் இல்லையா, அதனால் சாதாரண ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கோம். மற்றபடி தங்கி நம்ம இருந்ததெல்லாம் கிடையாதா. இப்போ வேளாங்கண்ணிக்கு போவோம், அங்கே ஹோட்டல்லலாம் சாப்பிட மாட்டோம், நம்மளே கொண்டு போய் பொங்கி சாப்பிடுவோமா. அப்போ அந்த கிச்சன்லாம் சூப்பராக இருந்தது. இது எப்படின்னா நம்மளே எடுத்து வச்சு சாப்பிட்டு விடணும். நம்மளுக்கு தேவையான பொருளை நம்மளே எடுத்து வச்சு சாப்பிட்டு விடணும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு அங்கே டீலாம் குடித்தோம். நீங்கள் வந்து டீ எஸ்டேட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடிச்சிட்டு வாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு எடுத்துகிட்டு நாங்கள் வந்தோம். நைட்டில் வரும்போது மதுரையில் ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம். பசங்க நாங்கள் நான்லாம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். அவங்க அப்பாவுக்கு புரோட்டா. அவங்க சாப்பிடும்போது எனக்கும் கொஞ்சோண்டு பிச்சு வச்சாங்க, சாப்பிட்டு பாருன்ட்டு. ஃப்ரைட் ரைஸும் சூப்பராக இருந்தது. நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன்.